Hi friends, இன்னைக்கு நாம பகவத்கீதா சாப்டர் 1ல ஸ்லோகா 11 பார்க்க போறோம். பார்க்கலாமா நரே? பார்க்கலாமே. ஓகே, நான் சொல்ல ரிப்பீட் பண்ணு. அயனேஷு ச சர்வேஷு யதா பாகம் அவஸ்திதா பீஷ்மம் ஏவாபிரக்ஷந்து பவந்தः சர்வ ஏவ ஹி அயனேஷு ச சர்வேஷு யதா பாகம் அவஸ்திதா பீஷ்மம் ஏவாபிரக்ஷந்து பவந்தः சர்வ ஏவ ஹி. நீ படி பார்க்கலாம். அயனேஷு ச சர்வேஷு யதா பாகம் அவஸ்திதா பீஷ்மம் ஏவாபிரக்ஷந்து பவந்தः சர்வ ஏவ ஹி. ஸோ இப்போ நம்ம இதோட மீனிங் பார்க்கலாம். இப்போ ஒரு இதோட ஷார்ட் மீனிங் இப்போ ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்புறம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். படை அணிவகுப்பின் நுழைவாயிலில் தத்தமது போர் முனைகளில் இருந்தபடியே நீங்கள் அனைவரும் பாட்டனார் பீஷ்மருக்கு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். இது யார் சொல்றான்னா துரியோதனன் மற்ற படை வீரர்களை பார்த்து சொல்றான். அதாவது இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஸ்லோகத்தில் துரியோதனன் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியுமா? பீஷ்மரை பற்றி ரொம்ப புகழ்ந்திருக்காரு. அப்போது மற்ற ராஜாக்கள்லாம் நாமெல்லாம் முக்கியம் இல்லையா, மற்றவங்கெல்லாம் இருக்காங்கல்ல மற்ற வீரர்கள், அவங்கெல்லாம் என்ன நினச்சிடுவாங்க, அப்போ நாமெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லையா, இவன் பீஷ்மரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது இல்லையா. அதனால் அவன் அந்த ராஜதந்திரத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறான்னா, மற்றவங்கள்ட்ட போய் என்னதான் பீஷ்மர் ரொம்ப ஆற்றல் மிக்க படைத்தலைவராக இருந்தாலும் அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு இல்லையா, இஸ் வெரி ஏஜ்டு. அதனால் நீங்கள் எல்லாருமே அவரோட நலனுக்காக யோசிக்கணும். ஓகே, அவர் ஒரு இடத்துல போய் ஒரே இடமா போர் பண்ணிட்டு இருக்கும்போது, சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பாண்டவர்கள் அதை அட்வான்டேஜாக எடுத்து நம்ம வியூகத்தெல்லாம் கலைக்க பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள்லாம் நிலைமைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீஷ்மரையும் பாதுகாக்கணும், அட் தி சேம் டைம் நம்ம வியூகத்தையும் நீங்கள் உடைக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறான் துரியோதனனுக்கு என்னன்னா, பீஷ்மர் தான் ரொம்ப டிபெண்ட், அதாவது பீஷ்மரை டிபெண்ட் பண்ணி தான் அந்த போரை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்ல இருந்தான். ஏன் அந்த கான்ஃபிடென்ட் அவனுக்கு அப்படின்னா, இவங்கெல்லாம் அந்த சூதாட்டெல்லாம் விளையாடி இருப்பாங்க இல்லையா, அதோட இதுதானே இந்த போர். அப்போ பார்த்தோன்னா திரௌபதி இருக்காங்கல்ல, இந்த பஞ்ச பாண்டவர்களோட ஒய்ஃப், அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த துரியோதனனோட பிரதர் துச்சாதனன் தரன்னு அந்த சபைக்கு இழுத்துட்டு பேட் ஹேபிட்ல ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, அப்போ யாருமே அவங்க போய் பீஷ்மரை சப்போர்ட்டு கூப்பிடுவாங்க, நீதி கேட்பாங்க, துரோணர்கிட்ட நீதி கேட்பாங்க, சபையில் இருக்கிற மற்ற எல்லாத்தையும் நீதி கேட்பாங்க, பெரிய பெரிய தலைவர்கள்ட்ட யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்க தெரியுமா? யார் சப்போர்ட் பண்ணா? கிருஷ்ணர். ஸோ கோவிந்தான்ட்டு சரணாகதி கிருஷ்ணர் கிட்ட அடைஞ்சப்புறம் கிருஷ்ணர் தான் ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டே இருப்பாரு. ஸோ அப்போ என்ன ஆகுனா, துஷாதனனே ஒரு ஸ்டேஜில் கை வலிக்க விட்டுருவார். ஸோ கிருஷ்ணர் கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சோன்னா அவர் நம்மளை பார்த்துப்பார். ஓகேவா, டோட்டல் சரண்டர். ஓகே, ஸோ அந்த மாதிரி பீஷ்மரும் சரி துரோணரும் சரி பாண்டவர்கள் மேலே அவ்வளோ பாசம் இருக்கிறவங்க. அதுக்கு மீறி அவங்க திரௌபதிக்கு சப்போர்ட்டாக அங்கே வரல. அதே மாதிரி இந்த போர்க்களத்திலையும் அவங்க பாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாம
நமக்கு தான் பண்ணுவாங்க, கௌரவர்களுக்கு தான் பண்ணுவாங்க, அதனால இந்த போர்ல எப்படியும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இந்த துரியோதனனுக்கு இருந்தது. ஓகேவா? புரிஞ்சுதா இந்த ஸ்லோகம்? ஓகே, இப்போ நாம அடுத்த வீடியோல 12வது ஸ்லோகம் பார்க்கலாம். பாய். Bye.